வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெய்செஃப் அண்ட் ஹாஃப்மன் எலிமினேஷன்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸ்டெய்செஃப், ஹாஃப்மன். ஸோ எலிமினேஷன்ஸில் அந்த ப்ராடக்டினுடைய ரீஜியோ செலக்டிவிட்டியை நம்ம ஸ்டெய்செஃப், ஹாஃப்மன் ரூல் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் உள்ள சம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸ்டெய்செஃப் அண்ட் ஹாஃப்மன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பீட்டா எலிமினேஷன்ஸ் தான். ஸோ ஹாஃப்மனும் பீட்டா எலிமினேஷன். சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்னா மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன்ஸ் தான் இதில் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஸ் சப்ஸ்டியூட்டட் லெஸ். ஸோ மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அல்கின்ஸை நம்ம மோர் ஸ்டேபிள் அல்கின்னு சொல்லலாம். மோர் ஸ்டேபிள். ஸோ இங்கே வந்து லெஸ் ஸ்டேபிள் அல்கின் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஜென்ரலாக எந்த சப்ஸ்ட்ரேட் எடுத்துக்கோன்னா எலிமினேஷன்ஸில் வந்து ஆல்கஹால், ஆல்கைல் ஹேலைடு, இது இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸு இங்கே யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவார்டினரி அம்மோனியம் சால்ட், அதாவது அமீனை வந்து குவார்டினரி அம்மோனியம் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதனோட காம்பவுண்ட் வந்து RnH2ன்னு சொல்லலாம், அமீன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் சப்ஸ்டியூட்டு அமீன். ஸோ இந்த அமீன்லேருந்து நம்ம குவார்டினரி அம்மோனியம் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜென்ரலாக கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கண்டிஷன்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட். ஸோ இங்கே வந்து ஹீட்டு ஆர் அசிட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக பேசிக் கண்டிஷன்ஸில் ரியாக்ஷன் நடக்கும். பேசிக் கண்டிஷன்ஸில் ஜென்ரலாக இங்கே வந்து பல்க் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க, பல்கியர் பேஸ். லெஸ் ஹிண்ட்ரட் பீட்டா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்டட் பை பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் ஸ்டேபிள் அல்கின்ஸ் வந்து தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் வந்து தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள். அது தெர்மோடைனமிக் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இங்கே வந்து கைனெட்டிக் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட். இங்கே ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக்கலி ஃபேவர்ட் ப்ராடக்ட். ஸோ இல்லை சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெய்செஃப் எலிமினேஷனுக்கு CH3, CH, CH2, CH3. சரிங்களா. இதில் ஒரு OH பட்டோம்னா இது 2-பியூட்டனால் சொல்லுவோம். ஸோ இந்த 2-பியூட்டனால்ஸில் அசிட்டிக் மீடியத்தில் ட்ரீட் பண்ணும்போது இது கார்போகேட்டையான்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த OHம் Hம் சேர்ந்து ரிமூவ் ஆகிட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். -H2O, CH2, CH3. சரிங்களா. இப்போது இதில் பக்கத்தில் ஹைட்ரஜன், இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் CH2ன்னு போடலாம். இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. CH2H. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜன்ஸில் இது A ஹைட்ரஜன் வச்சுக்கலாம், இங்கிறது B ஹைட்ரஜன் வச்சுக்கலாம். ஸோ இதில் இருந்து எலிமினேஷன் நடந்ததுன்னா நம்மளுக்கு அல்கின் ஃபார்ம் ஆகும். ஸோ A ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா CH211, CH2, CH3ன்னு கிடைக்குது. சரிங்களா. இது வந்து 1-பியூட்டின்னு சொல்கிறோம், 1-பியூட்டின். B ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது A ரூட்டு. B ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா
CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. ஸோ இது கிடைக்கும். இது வந்து 2 பியூட்டி. இது என்ன சொல்லுவோம்னா 2 பியூட்டின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட் வந்து மோர் ஃபேவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட்டு, இது மைனர் ப்ராடக்ட். இதுதான் மோர் ஃபேவர்டு அக்கார்டிங் டு த ஸ்டெய்ன்ஹாஃப் ரூல். ஸோ ஸ்டெய்ன்ஹாஃப் ரூலுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப்மன் பார்க்க போகிறோம். ஹாஃப்மன் எலிமினேஷன். ஸோ இந்த ஹாஃப்மன் எலிமினேஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா CH3 CH2 N CH3 CH3 CH2 CH2 CH3 சொல்கிறோம். சரிங்களா? இது குவாட்டர்னரி அம்மோனியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லலாம். குவாட்டர்னரி அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நேம் என்ன சொல்லணும்னா எத்தில் ப்ரொப்பைல் டைமெத்தில் அம்மோனியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லலாம். ஸோ இதில் எப்படி எலிமினேஷன்ஸ் நடக்கும்னா 2 ரூட்டில் நடக்கலாம். இது வந்து ஆல்ஃபா, இங்கே பீட்டா. ஸோ இந்த பீட்டா ஹைட்ரஜன்ஸ்லேருந்து இந்த பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து பீட்டா ஹைட்ரஜன், இங்கே ஒரு பீட்டா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இந்த 2 பீட்டா ஹைட்ரஜன்ஸில் எது மோர் அசிட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் மோர் அசிட்டிக்காக இருக்குது. இது வந்து லெஸ் அசிட்டிக். ஏன்னா இங்கே ஒரு இன்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது, பக்கத்தில் ஒரு CH3 இருக்கிறதுனால இது வந்து லெஸ் அசிட்டிக். இது வந்து மோர் அசிட்டிக். ஸோ பேஸ் வந்து எதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா மோர் அசிட்டிக் ஹைட்ரஜனான ஸோ இது நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஹைட்ரஜன்ஸை நம்ம பின்னு வச்சுக்கிறோம். ஸோ ஏ ஹைட்ரஜன் தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஏ ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா CH2 H CH2 N. ஸோ ரிமைனிங் இப்படியே இருக்கட்டும். இதை பேஸ் இங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே போயிட்டு நம்மளுக்கு அம்மோனியம் கிடைக்கும். அப்போ ஏ ரூட்டில் என்ன ப்ராடக்ட் வரும்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இங்கே பி ரூட் வந்து பார்த்திங்கன்னா N இங்கே இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இதை நாம் அப்படியே வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா CH2 CH CH3. ஸோ இந்த ஹைட்ரஜன்ஸை பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா CH2 டபுள் பாண்ட் CH3 ஃபார்ம் ஆகுது, புரோப்பீன் ஃபார்ம் ஆகுது. புரோப்பீனில் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது, ஈத்தீனில் சப்ஸ்டியூஷன் இல்லை. அப்போ லெஸ் சப்ஸ்டியூட்டட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஈத்தீன் தான். ஸோ லெஸ் சப்ஸ்டியூட்டட் தான் மேஜராக இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப்மனில். இது வந்து மைனர் ப்ராடக்ட். லெஸ் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் ஃபார்ம்டு இன் குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து ஹாஃப்மன் எலிமினேஷன் சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெய்ன்ஹாஃப் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் ஃபார்ம் ஆகும்.